தை மாசி பங்குனி சித்திரை மாதத்துக்குள்ளே வரன் அமைஞ்சிடும். வரன் அமைஞ்ச பின்னாடி கல்யாணம் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு இந்த கோயிலுக்கு கணவன் மணி, அதாவது உங்கள் பையனையும் மருமகளையும் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்பா கால் போகணும், தாலின்றதை வச்சுட்டு போகணும். என்னது சொல்லு, சத்தியமாக வைக்க சத்தியமாக இந்த கோயிலுக்கு இது எடுத்துகிட்டு போகணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்து, என்னது வெள்ளை கலர் துணி எடுத்து அந்த துணியில் மஞ்சள் தடவிக்கணும். என்ன பண்ணணும், மஞ்சள் தடவிக்கணும். இந்த எலுமிச்சைப்பழம் அவங்க உள்ள வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற மஞ்சள் தூள், என்னது உங்களோட மஞ்சள் தூளை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பேர் என்ன வீரபத்திரன் ஐயாவை நினச்சோம், இந்த அம்பாவை நினச்சி ₹1 காசு அது உள்ள வச்சு இதுமாரி மூட்டை கட்டி பூஜை உள்ள வச்சிடும். என்ன பண்ணணும், பூஜை உள்ள வச்சுட்டு அந்த மூட்டைக்கு கல்றவங்க பற்றி காமிக்கணும். என்ன நினச்சி காமிக்கணும், பையனுக்கு சீக்கிரமாக வரன் காமிக்கணும்னு காமிச்சிட்டு பின்னாடி 1 டம்ளர் பச்சை தண்ணி பூஜை உள்ள வச்சிருக்கு. எதுக்காக, சாமி குடிக்கிறதுக்காக, வேறு எதுவுமே பண்ணாது. நாளைக்கு அந்த தண்ணியை எடுத்து நீ செடி மேலே ஊற்றிக்கலாம். சரியா, நீ பொண்ணு பக்கத்துக்கு ஆரம்பிக்கலாம். பையன் சித்திரை மாதம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். சரி, மாட்டுத்தட்டு இருக்கீங்க நல்லபடியாக அமையும். வேண்டுதல் மட்டும் மறக்கவும் செய்யும். சரியா, அதை அந்த கையில் வச்சுக்கோ. பழம் கீழே தவற விடக்கூடாது. பழம் தவற எடுத்துக்கணும். இந்த பழம் பையனோட பேரை சொல்லி